தைப்பூச காவடியாட்டத்தை கொச்சைப்படுத்திய ஜம்ரி வினோத் மீது அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாய்கா வலியுறுத்தியுள்ளது. வேல்வேல் வீடியோ சர்ச்சையில் ஏரா FM வானொலிக்கு சற்றே பெரிய தொகையாக 2,50,000 ரிங்கெட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அதில் காட்டிய அதே கடுமையை அரசாங்கம் ஜம்ரி வினோத் விஷயத்திலும் காட்டும் என தாம் எதிர்பார்ப்பதாக மாய்கா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் கூறினார். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி என்னன்னா ஏரா மேலே உடனே நடவடிக்கை எடுத்தாங்க இந்த அரசாங்கம். அந்த மாதிரி உள்ள அவங்க விளையாட்டுத்தனமாக செஞ்சாங்களோ இல்லையோ அதே ஒரு தீவிரம் ஒரு 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 பெரிய நடவடிக்கை எடுத்த இந்த அரசாங்கம் நிச்சயமாக ஜம்ரி வினோத் மேலே நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் பேசினது ஒரு 200 மதத்தை மரியாதை குறைவாக பேசுனது மட்டும் இல்லை, அது அவர் மதம் இல்லை, அவர் தேவையே இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த அடிப்படையில் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அரசாங்கம் போலீஸு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். இன்று நடைபெற்ற மத்திய செயலவை கூட்டத்திற்கு பிறகு அவர் அதனை தெரிவித்தார். இந்துக்களை இழிவுபடுத்தியதாக கூறி ஜம்ரி வினோத் மீது நாடு முழுவதும் சுமார் 900 போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. மாய்காவின் கல்விக்கரமான MIDயின் கீழ் செயல்படும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் மேலும் ஏராளமான இந்திய மாணவர்களை சேர்க்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சீன மாணவர்களின் நுழைவு கணிசமாக அதிகரித்து வருவது பல்கலைக்கழகத்தின் தரத்திற்கான அங்கீகாரமாகும். அது மகிழ்ச்சியே என்றாலும் நம்மின மாணவர்களுக்கும் எய்ம்ஸ் முதன்மை தேர்வாக இருக்க வேண்டும் என்பதே தமது விருப்பம் என மாய்கா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் கூறினார். எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் அதாவது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப இடத்துல நீங்கள் ஒரு குறையாக பேசப்படுது. அதாவது இது மாய்கா கல்வி இயந்திரமாக இருந்தால் கூட அங்கே உள்ள மாணவர்கள் குறைவாக இந்திய மாணவர்கள் குறைவாக இருக்கிற பட்சத்தில் இது எப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைன்னா நம்ம உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இது ஊர் அறிஞ்ச ஒரு உண்மை. மாய்கா மட்டுமல்ல MID எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் கூட இந்திய மாணவர்கள் இருக்குன்னு தான் ஒரு ஆசை மட்டுமல்ல, ஒரு விண்ணப்பமும் வச்சுருக்கிறோம் அந்த சமுதாயத்துக்கு முன்பு. ஆனால் சீனர்கள் கூட அங்கே படிக்கிறதுனாங்கன்னா அவங்களுக்கு அப்போனா நம்மளோட கல்வி தரம் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஒரு அருமையான சூழ்நிலையில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த அடிப்படையில் நம்ம எடுத்த முயற்சியோட இந்த வருஷம் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் குறிப்பாக இப்போ பேரா மாநிலம் 1100 மாணவர்களை எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் கொண்டு போயிட்டு காமித்து எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கிற ஒரு மருத்துவ பல்கலைக்கழகமாக இருக்குதுன்னு எடுத்து காட்டும் போது அவங்கள எல்லாமே பூச்சி பட்டது மட்டும் இல்லை, இந்த பல்கலைக்கழகத்தை தான் அவங்க பட்டத்தறி ஆகணும்னு ஒரு ஆசை. அதே மாதிரி மற்ற மாநிலம் எல்லாமே இன்னைக்கு அவங்க டேட்டை கொடுத்துருந்தாங்க. அம்முயற்சியின் ஒரு பகுதியாக மாநில மாய்கா வாரியாக தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்திற்கு இலவச கல்வி சுற்றுலாவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதோடு கால மாற்றத்திற்கு ஏற்ப AI அதிநவீன தொழில்நுட்பம் குறித்த படிப்பையும் எய்ம்ஸ் தொடங்குகிறது. இன்று நடைபெற்ற மாய்கா மத்திய செயலவை கூட்டத்திற்கு தலைமையேற்ற பிறகு தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவ்வாறு கூறினார். பேரா ஆயர்குனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான மாய்காவின் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளராக கட்சியின் தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ M. சரவணன் நியமிக்கப்பட்டுள்ளார். இன்று நடைபெற்ற மத்திய செயலவை கூட்டத்திற்கு பிறகு தேசிய தலைவர் தான்ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் அதனை அறிவித்தார். ஆயர்குனிங் இடைத்தேர்தலில் டத்தோஸ்ரீ சரவணனை நியமித்து அங்குள்ள வாக்கு எல்லாமே தேசிய முன்னணியோட கேண்டிடேட்டுக்கு உள்ள வேலைகள் எல்லாமே அவர் பொறுப்பாக போட்டிருக்கிறோம். அது பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் அப்போ எப்படி இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியர்கள் வாக்கு நிச்சயமாக தேசிய முன்னணிக்கு வரும். இந்தியர்களின் வாக்குகளை தேசிய முன்னணிக்கு கவர்ந்தெழுக்க சரவணன் தலைமையில் மாய்கா முழு மூச்சாக வேலை செய்யும். இந்தியர்களின் பேராதரவோடு தேசிய முன்னணி அத்தொகுதியை தக்க வைத்துக் கொள்ளும் என்றும் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் நம்பிக்கை தெரிவித்தார். ஆயர்குனிங் இடைத்தேர்தல் ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. ஒரு லொகேஷன் 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000த்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள்,
1 லட்சம் வாடிக்கையாளர்கள். மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்லிருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாடு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ். இஸ்லாமிய சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோத் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வலியுறுத்தும் பேரணிக்கு தூண்டியதின் பேரில் வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான அருண் துரைசாமி இன்று புக்கைடமானுக்கு அழைக்கப்பட்டார். விசாரணை முடிந்து வெளியே வந்த அருண் அமலாக்க நடவடிக்கைகள் போதவில்லை என பேசியதிலும் அமைதி பேரணிக்கு அழைப்பு விடுத்ததிலும் அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் தமக்கிருக்கும் உரிமையை மட்டுமே பயன்படுத்தியதாக கூறினார். சட்ட அமலாக்கம் சரியில்லை என்றால் அது குறித்து கேள்வி எழுப்புவதும் பேரணி நடத்தவும் நமக்கு உரிமை இருப்பதாக செய்தியாளர்களிடம் அருண் கூறினார். 2012 அமைதி பேரணி சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமையைத்தான் நான் பயன்படுத்துகிறேன். இது நிந்தனை செயல் அல்ல என அவர் தெளிவுபடுத்தினார். எனவே பேரணிக்கு அழைப்பு விடுத்து வீடியோ வெளியிட்டதற்காக நான் வருத்தப்படவில்லை. இந்துக்களின் விரக்தியின் வெளிப்பாடே இதுவென அருண் மேலும் கூறினார். தைப்பூச காவடியாட்டத்தை இழிவுபடுத்தியதற்காக இம்மாத இறுதிக்குள் ஜம்ரி வினோத் மீது வழக்கு தொடரப்போவதாகவும் அவ்விவகாரம் தொடர்பில் மாமன்னரை சந்தித்து பேச அனுமதி கோரப்போவதாகவும் அருண் கூறினார். இந்துக்களை அவமதித்ததாக கூறி ஜம்ரி வினோத் மீது 894 போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டிருப்பதை தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசருடேன் உசேன் நேற்று உறுதிப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள். சிலாங்கூர் சுபங்ஜயா கம்போங் பாரு பூச்சோங்கில் கொலை செய்யப்பட்டதாக நம்பப்படும் ஆடவரின் சடலம் அவரது வீட்டில் கண்டெடுக்கப்பட்டது. ஓங் ஐ லியோங் என அடையாளம் கூறப்படும் அவர் திருமணம் செய்து கொள்ளாமல் அங்கு தனியாக வசித்து வந்துள்ளார். தினமும் காலை பசியாறுவதற்காகவும் பத்திரிகை வாங்குவதற்காகவும் வெளியே வரும் அம்முதியவரை 2 நாட்களாக காணவில்லை. வீட்டில் இருந்து துர்நாற்றம் வருவதால் சந்தேகமடைந்து அண்டை வீட்டுக்காரர் போய் பார்த்தபோது தலை, காது மற்றும் முதுகில் காயங்களுடன் 70 வயது அம்முதியவர் இறந்து கிடந்தார். சந்தேகம் ஏற்பட்ட அவர்கள் போலீசை தொடர்பு கொண்டனர். சம்பவ இடம் வந்து சேர்ந்தவர் உயிரிழந்ததற்கான காரணத்தை கண்டறிய சர்டாங் சுல்தான் இட்ரிஷா மருத்துவமனைக்கு சடலம் அனுப்பப்பட்டது. வீட்டில் அவரின் கைபேசியையும் காணவில்லை. இந்நிலையில் கொலையாளிகளை கண்டுபிடிக்க விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாக சுபாங்ஜயா போலீஸ் தலைவர் துணை ஆணையர் வான் அஸ்லான் வான் மாமாட் கூறினார். மார்ச் 9ஆம் தேதி மலாக்கா தமன் பயா ரும்போட் உத்தாமாவில் உள்ள நகைக்கடையில் 12,000 ரிங்கெட் மதிப்புள்ள நகையை கொள்ளையிட்ட ஜாரோல் சோலோ என்ற வேலையில்லாத ஆடவனை போலீசார் கைது செய்தனர். 46 வயதுடைய அந்த ஆடவன் புதன்கிழமை இரவு மணி 10:30 அளவில் ஆயிர்கரோவில் உள்ள அடுக்குமாடி வீட்டில் கைது செய்யப்பட்டதாக மலாக்காத்தங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் கிறிஸ்டபர் பாத்தீர் தெரிவித்தார். அந்த ஆடவனிடம் இருந்து திருடப்பட்ட நகைகளின் ஒரு பகுதியையும் போலீசார் மீட்டனர். எஞ்சிய நகையை அந்த நபர் பணத்திற்காக விற்பனை செய்துள்ளான். நகை வாங்கும் வாடிக்கையாளரை போல் சம்பந்தப்பட்ட நகைக்கடைக்கு சென்று 3 தங்க சங்கிலியை பார்த்து கொண்டிருந்ததோடு திடீரென அவற்றை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பி ஓடியது விசாரணையில் தெரிய வந்ததாக செய்தியாளர்களிடம் கிறிஸ்டபர் பாத்தீர் கூறினார். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள்.